என்னமாமா சொல்றீங்க? நான் அவளை சரியா புரிஞ்சுக்கலையா? ஆமாண்டா, நீ எத்தனை முறை கேட்டாலும் இதான் பதில். உனக்கு சந்தேகமா இருக்கிற பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும்னா நீயும் சக்தியும் ஒன்னா வாழ்ந்த கடந்த காலத்தை முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றீங்கப்பா? சிவா, நான் ஒண்ணு பெருமைக்காக சொல்ல சிவா. சக்தி மாதிரி ஒரு பொறுமைசாலியையும் புத்திசாலியையும் எங்கேயும் பார்க்க முடியாது சிவா. நம்ம குடும்பமும் நீயும் சேர்ந்து அவளுக்கு கொடுத்த டார்ச்சருக்கு உண்மையிலேயே சக்தி இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நிச்சயமா இவ்வளவு பொறுமையா இருந்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் சக்தியா வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசணும்னு நினைக்கிறானா அப்ப கூட உனக்கு புரியலையா? அவ உன் மேல உயிரியே வச்சிருக்கா சிவா. என்ன மாமா சொல்றீங்க? இப்ப கூட அவதான மாமா நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணா நம்ம மொத்த குடும்பமும் அழியணும்னு அவ பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கா. இதுதான் சிவா உன்னோட பெரிய பிரச்சனையே. யார் என்ன சொன்னாலும் உன் கண்ணு முன்னாடியே எது நடந்தாலும் முதல்ல அதை நீ அப்படியே நம்பாத. அவங்க ஏன் அப்படி பேசுனாங்க, எந்த சூழ்நிலையில் அப்படி பேசுனாங்க, யாரோட கட்டாயத்தில் அப்படி பேசுனாங்கன்னு கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். சக்தி அவளை கஷ்டப்படுத்திக்கிறாளே தவிர மத்தவங்க யாரையும் அவ கஷ்டப்படுத்தணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாப்பா. இவளையே சிவா இன்னைக்கு இந்த இடத்துல முன்னாடி நின்று நான் பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே சக்தி தான். சக்தி இல்லைன்னா ருத்ராவும் நானும் ஒன்னு சேர்ந்திருக்கவே மாட்டோம். வாழ்க்கையை தொலைச்ச எனக்கு என்னோட வாழ்க்கையை திருப்பி கொடுத்ததே சக்தி தான். ஆமா சிவா, மச்சான் சொல்றது உண்மைடா. நீ ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்ப உனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 30 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சுடா. அந்த நேரத்துல சக்தி எப்படி துடிச்சான்னு இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குடா. உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக சக்தி எத்தனையோ இடத்துல பணத்தை தேடி அலைஞ்சா. ஆனா எங்கேயும் கிடைக்காததால கடைசியா உன் அம்மா கிட்ட வந்து என் புருஷனோட உயிரை காப்பாத்துங்கன்னு மடிப்பிச்சை கேட்டாடா. ஆனா உன் அம்மா என்ன பண்ணான்னு தெரியுமா? 30 லட்சம் ரூபாய் பணத்தை நான் கொடுக்கறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ என் பையன் வேணான்னு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுன்னு சக்தியை கேட்டாளா? மத்த பொண்ணா இருந்தா உனக்கு வேணும்னா உன் பையனோட உயிரை நீ காப்பாத்திக்க, இல்ல எக்கேடாத கேட்டு பொண்ணு விட்டு போயிருப்பா. ஆனா உன் சக்தி என்ன பண்ணான்னு தெரியுமா? என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்றேன்னு அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாடா. ச்சே, அப்படிப்பட்ட தங்கமான பொண்ண தொடர்ந்து காயப்படுத்துறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? சிவா, உனக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப சக்தி கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துட்டப்பா. அந்த நேரத்துல நீ அவளை எவ்வளவு காயப்படுத்தின தெரியுமா? உங்க அம்மா பேச்ச கேட்டு அவளை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க. சிவா, உன்னோட ஃப்ரெண்ட் நீ வீட்டுக்கு கூட்டு வந்தியே டாக்டர் ஆராதனா, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சிவாக்கு பழசை யாராவது ஞாபகப்படுத்தினாலோ அவன் ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலோ அது உன்னோட உயிருக்கே ஆபத்தா போய் முடியும். அதனால சிவாவை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, பழச ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக சக்தி உன்னை எப்படி பார்த்து பார்த்து கவனிச்சிட்ட தெரியுமா? இந்த ஜென்மத்துல சிவா சாருக்கு நான் யாருன்னு ஞாபகம் வராமலே போனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அவருக்கு பணிவிட பண்ணிட்டு இப்படியே பக்கத்துல இருக்கிற பாகியமே எனக்கு போதும்னு அந்த பாசக்கார பொண்ணு சக்தி சொன்னாப்பா. அவளை நீ எப்படிப்பா கஷ்டப்படுத்த உனக்கு மனசு வந்துச்சு? இன்னும் உனக்காக அவ என்னென்ன பண்ணா தெரியுமா? சக்தியை பத்தி நானும் மணியும் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் சக்தியை நீ புரிஞ்சுக்கிட்டு அவளை மனைவியா ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உன்னோட இஷ்டம்பா. ஆனா உலகத்துல சக்தி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சிவா, இது உன்னோட வாழ்க்கை, அதனால யோசிச்சு நீயே ஒரு நல்ல முடிவா எடு. மணி, வா போலாம். வர மச்சான். இந்த காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல இந்த
சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? எங்கோ போ